என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? ஏன் இங்கே பாரு, கோபால் ஒன்று பார்க்குறான் பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த டப்பா வேறு மறைச்சிக்கிச்சு. என்ன பிரச்சனை 2 பேருக்கும்? என்ன அவன் எங்கேயோ வெளியில் இந்த கரப்பாம்பூச்சி கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அமங்கலம் பண்ணுறான். எங்கேயும் மிஸ் பண்ணிட்டான் கொண்டாந்து விட்டுட்டு. வாயிலேருந்து கடிச்சு எப்போ பாரு தாட 3வது வாட்டிங்க. இவன் ஒரு வேளை வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வரதுக்கு காரணமே இவன் தான் நினைக்கிறேன் நான். கோபால் பையன் வாயிலேருந்து வீட்டுக்கு கொண்டாந்து உள்ளே விட்றான். இப்போ கொண்டாந்து விட்ட பூச்சி எங்கேயும் மிஸ் பண்ணிட்டான். தேடி பார்த்துட்டு வந்து 7 கம்மு வாங்குறான் பாருங்க. கரெக்டாக அங்கே பாருங்கள், உள்ள டிவி யூனிட்டுக்கு அடியில் அந்த டெஸ்க் அடியில் கொண்டு விட்டுட்டான். விட்டுட்டு தேடுறாரு மணிக்கணக்காக தேடி பார்த்துட்டு இப்போ கிச்சனில் வாங்குறான். என்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை? இங்கே பாரு, எல்லாரும் படுத்தாச்சு, நீ எதுக்கு வெளியே போகணுங்கிறப்பா? ராக்கி அம்மாட்ட பேசு. 2 பேர் சேர்ந்து நிற்கிறது பாருங்க. கோபால் நீ வெளியே போகணுமா? பாருங்க, அவன் உட்காந்துட்டான். என்னடா பிரச்சனை 2 பேருக்கும்? என்ன எங்கிட்ட வரான்? என்னடா எங்கடா விட்ட பூச்சை? தேடுறான் பாருங்க, அங்கே தான் விட்டான். எங்கே விட்ட பூச்சி? எங்கே விட்ட கரப்பாம்பூச்சி? எங்கே விட்ட? அட போ மம்மி, அது கொண்டு வந்தேன்னா நீ வேற என்ன திட்டினியா? நான் கீழே விட்டேனா அது எங்கேயும் குறைஞ்சி போச்சு மம்மி. நான் தான் கீழே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு போனால் வீட்டுக்குள்ள விட்டானேன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி நம்ம வெளியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் காலை வச்சு ஒரு அமுக்கு சபக்குன்னு வைக்கிறதுக்குள்ள டப்புன்னு எஸ்கேப் ஆயிடுச்சுங்க. அட போ மம்மி, நானாவது அதை சாவடிச்சிருப்பேனா அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். தேடி பார்த்தா அது எங்கேயே போய் எஸ்கேப் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் இந்த இடத்த விட்டு நவராமல் இருந்தான். இப்போ போய் கிச்சனில் போய் உட்காந்துட்டு இப்போ திருப்பி அதே இடத்துல போய் உட்காந்துட்டு வரான். இப்போ ரூம் திறக்கணுமா? அங்கே எங்கடா போகிற? இவனுக்கு இந்த ரூமை திறக்கணுமா, மெயின் டோரை. இவனுக்கு இப்போ பெட்ரூமை திறக்கணுமா. ஃப்ரிட்ஜ் சந்துக்குள்ளே போய் ஆட்டம் போனுங்கிறான் பாரு. இப்போ எங்கே பாஸ் போனோம் நீ? எங்கே போனோம் நீ? இவ்வளோ என்ன பண்ணி இந்த அப்பா கிட்ட விளையாடினியா? வெளியே போகணுமா நீ? வெளியே போகணுமா? வெளியே என்ன இருக்கு? வெளியே என்னடா இருக்கு? கோபி வா வா வா, வெளியே போகலாம். வா இங்கே வா. அங்கே இல்லை, வா வெளியே போகலாம். வா சார், இங்கே ஆட்டிகிட்டு போகிறாரு. போ. இப்போ எங்கே போனோம்? அதெல்லாம் நான் திறக்க மாட்டேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேரத்தோடு எல்லாருமே சாப்பிட்டு படுத்துட்டோம். இந்த பாருங்கள், மணி காட்டுற பாருங்க, மணி 9:30. எல்லோரும் படுத்துட்டாங்க. இவ்வளோ நேரம் அவங்க அப்பா கிட்ட ஒரே சேட்டை படுத்துக்கிட்டு. எப்பவுமே நைட்டில் ஒரு அமகலம் வந்தான் பார்த்தீங்களா, கடிச்சிக்கிட்டு அவ்வளோ நேரம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். நான் எதுக்காக ஏண்டா வெளியே வந்துட்டான்? நான் எதுக்காக முடிச்சிட்ருக்கேன்னா, அவங்களாம் படுத்ததுக்கப்புறமும் காட்டுறேருங்க. இந்த பாருங்கள், பால் தயிருக்காக காஞ்சிட்ருக்குது. நேரத்தோட 6 மணிக்கெலாம் காய வச்சுருவேன். ஒரு 8 மணி போல் உர ஊற்றிடுவேன். சம்மர் டைம் இருந்தனால பால் ஆறத்து கொஞ்சம் லேட் ஆகுது. இன்றைக்கி பால் காயக்கையே மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த பாலை சுண்டாக காய வச்சு அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் உர ஊற்றிட்டு நான் படுக்கணும். அதனால தான் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். சீக்கிரம் பால் சுண்டவும் செய்யும், ஆறும்போது சீக்கிரம் ஆறுறதுக்கும் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அகலமான பாத்திரத்தை சூஸ் பண்ணி பாலை காய வச்சுட்ருக்கேன். ஓகே, இந்த வேலைக்காக தான் நான் முடிச்சிட்ருக்கேன். அவங்க எதுக்காக முடிச்சுங்கிறாங்கன்னு தெரியல. காட்டுறேன் இருங்க. எங்கே போயிட்டாங்க தெரியலையே. டேய் மேலே இருக்கிறாங்க. வா தம்பி, வா வெளியே போகலாம். வா கோபி பார்த்தியாங்க. இப்போ சைடில் போவாங்க. ஒரு நிமிஷம் லைட்டு போடுறேன், போயிடுவோம் பாருங்கள். பாருங்கள், இப்போ திறந்து வச்சுக்கிறாங்க டோரு. நல்லா பாருங்கள், இந்த பாருங்கள் திறந்துருக்கா. இந்த இவ்வளோ கேப் இருக்கா, இந்த கேஃபுக்குள்ளே போயிடுறாங்க. இருட்டாக இருக்குது தெரியல உங்களுக்கு. இந்த பேக் மேலே ஏறி அந்த கேஃபுக்குள்ளே மூக்க நுழைச்சி வெளியே போயிடுறான். அவங்க அப்பா எவ்வளோ தான் வேலை பண்ணாலும் சாரு இது எல்லாத்தையும் பார்க்குறாரு.
இந்த கதவை பாதி கதவை டேமேஜ் பண்ணது இவன் தான். காலாலே நகத்தை வச்சு புரண்டி அந்த கதவை டேமேஜ் பண்ணிட்டான். போய் படுப்போ. எதுக்கு வெளியே வந்த போ. ஐயோ நம்மளோட ரகசியத்தை அம்மா கண்டுபிடிச்சிட்டாலே. நீ வாடா. இப்படி தாங்க இவங்க ஓடுற பாருங்க. போய் தூங்க போ கோபி. கோபி போ போ உள்ளே போ. என்னத்தை தேடுறது தெரியல பையன். எதுக்குடா ஓடி ஆடிட்டுருக்கா? அங்கே எதுவும் இல்லை போ. இவன் பாருங்க இந்திரா போடா உள்ள போடா. ஐயோ நைட்டு இவங்க தூங்கத்துக்குள்ள போதும் ஆயிடுது நமக்கு. போடா நீ போட உள்ள போடா. இங்கே பாரு. இவன் நைட்டுக்குள்ளே வெளியே தொடர்ந்து 2 நாளாக வெளில விட்டு ஏதோ ஒரு பூனோட்டை அடி வாங்கினா மறுபடியும் மூக்கில் அடி வாங்கிட்டு வந்துக்கிறாங்க அந்த கோபால். மறுபடியும் ஒரு 4000 எங்கே போகுது நம்ம செலவுக்கு? மூக்கு வாயெல்லாம் எங்கே கடி வாங்கிட்டு வந்துருக்குறோம் பாருங்க. நான் பிடிச்சி உள்ளே விட்டுறோன்னு சொல்லிட்டு எப்படி கேம் ஆடுறான் பார்த்தீங்களா? வா போகலாம் வா. வசமி பார்த்தீங்களா காம்பவுண்ட் மேலே ஏறிட்டான். அடிபட்டுமா ஒரே ஓட்டம். கோபி பார் சாமி கைக்கே சிக்க மாட்டேங்கிறான். நீ அதை மதிக்க மாட்டியா அம்மாவுக்கு? அவன் போ இன்னைக்கு நைட்டு எங்கன்னா போய் அடி வாங்கின வரட்டும். வா நம்ம போய் தூங்கலாம். வா கேட்லாம் லாக் பண்ணியாச்சு. நம்ம போய் தூங்குவா. வெளியெலாம் விட முடியாது. வெளியே எதுக்கு போகிற? காலில் போகலாம் வா. இப்போ போனால் நீ உள்ளே வரமாட்ட. அதுக்குள்ளே யார் உன் காலத்து அந்த பெல்ட் ஆகுது? உனக்கு இதே வேலை உங்கள் அக்காங்களுக்கு. உன் அக்கா இன்றைக்கி மசாஜ் பண்ணுறன்ட்டு கழுத்தில் இருக்கிற பெல்ட் ஆகுதுட்ருக்கா. போ தூங்கலாம் போ. போம்மா சாமி போடி. என் தங்க புள்ள போடி. எங்கள் ராக்கி குட்டி தான் அம்மா சொல்கிற பேச்சு கேட்கும் கரெக்டாக. கோபால் பையன் பேட் பாய், ராக்கி தான் குட் பாய். இல்லை பட்டோ லைட் ஆஃப் பண்ணிடலாம். அவன் வரமாட்டான். கரெக்டாக எங்கே நிற்கிறான் பாருங்க. இருங்க காட்டுறேன். குச்சிட்டான். அந்த காம்பவுண்ட் வந்து கீழே குதிச்சிட்டாரு. இதுக்கு மேலே காட்ட முடியாது அவரை. போய் எங்கன்னா உதவாயின் வரட்டும் போ. அவன் வாங்கிட்டு வந்துடுறான். நமக்கு தான் செலவு வச்சிடறான். பாவமாக போலாமா? தூங்கலாம் போடி. டேடி உன்னை தூங்க கூப்பிட்றாரு போ. இவ்வளோ நேரம் ஆடி இருந்தில்ல அப்பாட்ட. போ போலாம் போ. அம்மா என்ன வெளியே விட மாட்டாங்க டேடி. அம்மா வெளியே விட மாட்டேங்க டேடி. கம்ப்ளைண்ட் வெளியெல்லாம் விட முடியாது. தூங்கு போ. அழுகுறது பாத்தீங்களா வெளியே விடல. தூக்கன்றா நீ உட்கார் படுத்து நிக்கிற. எவ்வளவு நேரம் கூப்பிட்டா விட்டு தொலை. வெளிய போடா. சரி வாடா. ராக்கி அம்மா பூச்சி இல்ல. ஹே அவன் கேக்கும்போதே வெளிய விட்டு தொலைஞ்சிரலாம்ல நீங்க. அவன் விளையாட கூப்பிடறான்னு நினைச்சேன் நானு. அவன் தான் சொல்லி தான கூப்பிடுறான் வாய் திறந்து. என்ன வெளில விடுன்ட்டு. சூப்பரான கண்டென்ட். எவ்வளவு நேரமா அவன் கேக்குறான் போ. கடைசியில் வாந்தி பண்ணி கடைசியில் என்ன என் கையில் அடிபட்டதான் மிச்சம். அவன் இழுத்து பிடிச்சி கட்லடியில் நல்லா இடிச்சுக்கிட்டான். அப்படி காட்டு தெரியல பாருங்க. வாந்தி பண்ணிட்டு அவன் என்ன வேலை பண்ணிக்கிறான் பாருங்க. கடவுளே எல்லாரும் என்ன திட்டுவீங்க. ஏன் பட்டோ இங்கே பாரு. இப்போ தான் ஹாப்பியாக இருக்கா? மிஸ்டேக் ஏமால தான். ஏன்னா அவன் சாயந்தரம் ஒரு 7 மணி போல் பிஸ்கெட் நல்லா சாப்பிட்டான் வயிறு ஃபுல்லாக. சரி சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துட்டேன் நான் அன்றைக்கி. பட்டு சம்டைம் அவன் டெய்லி நைட்டில் கொஞ்சம் வெளியில் போகணுன்னு சொல்லுவான். இது வெளியில் போகிறது தான் அடம் முடிக்கிறான் இவன் அப்படின்னு நினச்சிட்டு நான் தப்பாக நினச்சிட்டு மறுபடியும் பாருங்க வாந்தி பண்ணதுக்கப்புறம் வெளியே போய் நிற்கிற மாதிரி. இதுக்கு மேலே வாந்தி எடுக்க மாட்டான். ஒரு முறை தான் எடுப்பான். அதான் சாப்பிட்டு தான் வெளியில் வந்துருச்சு. ஆனாலும் மறுபடியும் எப்பவுமே வெளியில் போகிறதுக்கு தானே ஆசைப்படுவான். அதுக்கு தான் இவன் ஆசைப்பட்றான் நினச்சிட்டு போடான்னு சொல்லி விட்டான். தூங்குவான் வாடான்னு இழுத்துட்டு போனான். உள்ளே போய் அவங்க அப்பா படுத்துருந்த பெட்ஷீட்லேயே வாந்தி பண்ணி வச்சிட்டான். இந்த பாருங்க பெட்ஷீட்டை அலசிக்காமல் நல்லா போட்டேன். காலையெல்லாம் துவைக்கணும்.
சாதத்தை மட்டும் அழைச்சிட்டு அப்படியே மேலே போட்ட காலைல மிஷினில் போட்டு வச்சுக்கலான்ட்டு. ஷோ அப்பா, சரி போ போத்தாங்க, போ 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 தூங்கலாம் போ. யாரும் நிற்கிறாங்க, நீ போ தூங்கலாம் போ. நம்ம போ போமா ஓடித்தாங்க போ. மதிக்க மாட்டேன்றோம். நீங்க வாங்கல உள்ள. பாரு அக்கா லைட் ஆஃப் பண்ணிட்டா, பாய் சொல்லிட்டா. வராம பாருங்க, வரானா பாய். டேய் டேய் அவக்கா சுத்துற, வந்துருமா 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 வந்துருமா. பத்தியா இப்பெல்லாம் வேலை கற்று வச்சுக்கிட்ட அவ்வளோ நம்மக்கிட்ட. போ போய் படு போ போ. ஆட்டக்காரா, நீ வாந்தி பண்ணதே மோந்து பார்த்துன்னு அங்கேயே வரேன். எதுக்குடா அப்படி பண்ண குட்டு? இங்கே பாரு வரேன். எதுக்கடி பண்ண சாமி? நான் என்ன பண்ணேன்? நீ என்னை வெளியே விடலை, நான் வாந்தி பண்ணேன். எவ்வளோ தூரம் நான் வெளியே போகிறேன்னு சொன்னேன். நான் எம்மாலாம் தப்பு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி படுத்துங்கிறோம். குட்டா அப்படி தானேப்பா? இதுக்கு தான் உங்கள் அப்பாட்ட வாய் பேசியிருப்பான் போலக்குது. வாய் பேசலான்னு சொன்னீங்கள, தங்கம் மனுஷங்க மாதிரி புரிகிற மாதிரி இப்போ வாய் வந்தால் என்ன பேசியிருப்போனா? டே வாய் வாந்தி வருதுடா தகப்பா, கதவை தரடான்னு எழுதியிருப்பான் போல. நான் உன் புருஷங்கிட்டையும் சொன்னேன், வாங்கட்டையும் சொன்னேன். உங்கள் 2 பேருக்கு புரியல, நான் என்ன பண்ணுறது மாதிரி படுத்துங்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். நாங்கள் தூங்க போகிறோம்.